Hello everyone, good morning there in India and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair Central America. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய வீக்கெண்ட் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது ஒரு சின்ன vlog தான். சண்டே ஈவினிங் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அவங்க முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறேன். சரி, இந்த ஒரு குட்டி vlog அந்த கடை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அங்கே நாங்கள் என்னெல்லாம் வாங்கினோம், எவ்வளோ வீல் சேர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அப்படிங்கிற கண்டென்ட் தான் நான் எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு என்னுடைய ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஆட்டோ மெர்காடோ அப்படிங்கிற இந்த ஷாப்பில், இந்த புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிற ஷாப்பில் என்னெல்லாம் நான் வாங்கினேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்பயும் போல் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கன் ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருந்தது. அங்கே நம்ம அவுட்டர்லேயுமே பார்க் பண்ணிக்கலாம். 2 என்ட்ரன்ஸுமே இருந்தது இங்கே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு டிசபிலிட்டி பார்க்கிங், ஸ்பெஷல் பார்க்கிங் கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் வந்து பார்க் பண்ணிவிட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு புது ஷாப் அப்படிங்கிறதுனால எங்கே பார்க் பண்ணணும் அப்படின்னு தெரியல. பட் பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் தான் இருந்தது. டிசபிலிட்டி பார்க்கிங்கும் எல்லா இடத்துலையுமே வந்து, தட் இஸ் ரேம்ப் பக்கத்துலேயும் கொடுத்துருந்தாங்க, லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஃபைனலி எங்களுக்கு வந்து ஒரு பார்க்கிங் ஸ்லாட் வந்து கிடச்சிது. ஆக்சுவலாக ஃபுல்லாக இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா இடமே இல்லை. ஃபைனலி எங்களுக்கு ஒரு ஸ்லாட் கிடச்சிது. அண்ட் பார்க்கிங் ஸ்லாட் பண்ணதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து இந்த பேட்ரி ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு ஸ்கூட்டர் அனு எடுத்துகிட்டு வந்தால், இன்னொன்று ஜெய்க்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஃப்ட்லேருந்து எக்ஸிட் ஆன உடனேயே பார்த்திங்கன்னா இங்கே மேலே அப்பர் பார்க்கிங் ஒன்று இருக்குது. தட் இஸ் ரோட்லேருந்து அப்படி டைரெக்டாக கனெக்ட் ஆகும். நான் எக்ஸிட் ஆகும்போது இங்கே தான் வந்து ஏறிக்கிட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்சதுங்க. அந்த லிஃப்ட்டில் வந்தவங்க, அப்புறம் இங்கே என்ட்ரன்ஸில் இருந்த பையன், எல்லாருமே தேவர் லைக் கொஞ்சம் தெரிஞ்சது. பட் எங்களுக்கு ஞாபகம் இல்லை, அவங்க ஞாபகமாக வந்து நீங்கள் இந்தியன் தானே அப்படின்லாம் சொல்லி ஒரு சில பேர் ஹிந்திலாம் கூட பேசினாங்க. அண்ட் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் வெரி சப்போர்ட்டிவ். எனக்கு வந்து இந்த ஷாப் பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஆட்டோ மெர்காடோ எனக்கு வால்மார்ட்டை விட ஒரு ஸ்டெப் அதிகமாகவே பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்கள் கடையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பயங்கர ஆர்கனைஸ்டாக இருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு ஒரு டாப் குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரைஸும் கொஞ்சம் அதிகம்தான். நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர மாட்டேன். இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்டக்கே சான் அன்டோனியோ பெலனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹார்ட்லி லைக் 5 to 6 minutes. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இல்லை, இந்த ஆட்டோ மெர்காடோ போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பனானாஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த பக்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் சாக்லேட்ஸ் அண்ட் நட்ஸ் செக்ஷன். அந்த மெஷினே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எனக்கு வந்து அந்த கேரமல் கேஷ்யூ ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. நம்ம ஊரில் வந்து நட்டீஸ்னு ஒரு சாக்லேட் வரும் இந்தியாவில். நம்ம சின்னதுலலாம் சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி சாக்லேட்லாமோ இங்கே இருக்கும். எனக்கு நிறைய மெமரிஸ் வந்து ஞாபகம் வரும் அந்த சாக்லேட்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ இது 2 ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் சாம்பிளுக்கு எடுத்து டெஸ்ட் பண்ணோம். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த தடவை வாங்கலை, ப்ராபப்ளி அனதர் டைம் வாங்கணும் அப்படின்ட்டு மைண்டில் வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கு பார்த்துட்ருந்தோம். 15 எக்கு குறைஞ்சி இல்லை. ஸோ நாங்கள் வேறு செக்ஷன் போய் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட் ஃப்ரூட்ஸ் அண்ட் கட் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறமா ஸ்பினாச், அப்புறம் சாலட்டுக்கு நம்ம அப்படியே எடுத்து சாலட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான சாலட் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ நான் எவ்ரி வீக் கீரை பண்ணிவிடுவேங்க. ஏதாவது ஒரு விதமான கீரை, மேபி பொரியல், கூட்டு, சப்ஜி, சம்திங். நான் வந்து கீரை பண்ணாமல் இருக்க மாட்டேன். அது வாங்கிட்டோம் நாங்கள். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் லெட்யூஸ், அதுக்கப்புறமா ரேடிஷ், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், பெல் பெப்பர்ஸ், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்கும். அண்ட் பொட்டேட்டோ பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். பொட்டேட்டோவில் வந்து இங்கே ஒரு மாதிரி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ கலர்லேயே ஒரு பொட்டேட்டோ இருக்கும் குட்டியாக. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஸ்வீட் பொட்டேட்டோன்னு தான் நினச்சேன் இந்த ஊரில். பட் அதுவும் ஒரு வெரைட்டி பொட்டேட்டோ, ரொம்ப சாஃப்டான ஒரு பொட்டேட்டோவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக மஷ்ரூம் இங்கே ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சுங்க நிறைய இடத்துல. நேற்றுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக கிடச்சிது. ஸோ அதனால் மஷ்ரூம் வந்து எடுத்துட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் மஷ்ரூம்க்கு வந்து ரொம்ப ஃபேன். நான் வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, மஷ்ரூம் சுக்கா, பிரியாணி எது பண்ணாலுமே வந்து ஜெய் அனு 2 பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ராக்கரி செக்ஷன் லைக் பிளேட்டு, கிளாஸ் டம்ளர்ஸ், அப்புறம் காஃபி மக் அதெல்லாம் இருந்துச்சு. சரி, அதில் ஏதாவது தேவையான்னு பார்த்தோம். கண்டிப்பாக தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இந்த சைடு ஐ திங்க் சீஸ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பன்னீர், டோஃபு அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக பன்னீர் வாங்கணும். மேபி டோஃபு எப்படி இருக்கும்னு தெரியல. அந்த டபுள் ஐடியாவில் நாங்கள் அது பார்த்துட்ருந்தோம். அப்புறம் இங்கே அனு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா. பட் இது எல்லாமே இப்போ அந்த ஜிம்முக்கு போகிற வாட்டர் பாட்டில் மாதிரி இருந்ததுங்க. ஸோ அதனால் அவள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கே வந்து ஆக்சுவலாக கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த லா காவா அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரிங்க் செக்ஷன். தட் இஸ் வைன், ஹாட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இதுலேயே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ட்ரிங்க்ஸ்லாமும் இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு பண்ணலை, எனக்கு பக்கத்தில் இருந்தவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் இருக்கிற வெரைட்டிஸ் ஆக்சுவலாக பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய அந்த ஃபினிஷ், இந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் காலிங் மீ. அவ்வளோ அழகாக இருந்தது இந்த பாட்டில். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரைஸியான, ரொம்ப ரொம்ப லோக்கல் மாதிரியான விஷயம்லாம் இல்லைங்க. ரொம்ப ப்ரைஸியான, காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த செக்ஷன் வந்து பார்த்தோம். இந்த செக்ஷன் ஃபுல்லாக வைன்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைன் வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸான வைன் இந்த சங்க்ரியா அப்படிங்கிற வைன் இருந்தது, ரோஸ் வைன், அதுக்கப்புறம் கோல்டு ஃப்ளேவர்னு ஒன்று சொன்னாங்க, எனக்கு தெரியாதுங்க. அதுவும் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் மெயினாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எடுத்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் செக்ஷன் மாதிரி, லைக் பர்த்டே, வேலண்டைன் டே, வெட்டிங் ஆனிவர்சரிக்கெலாம் இந்த மாதிரி குக்கி, சாக்லேட்டு கூட இந்த மாதிரி வைன் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்களாமா. ஸோ நீங்கள் இதை கம்பைண்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நமக்கு அந்த செக்ஷனில் வேலையில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோகர்ட், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ், அதுக்கப்புறமா அந்த ப்ரெட்டில் அப்ளை பண்ணுற அந்த ஸ்ப்ரெட், அந்த மாதிரியான செக்ஷன்லாம் இங்கே இருந்தது. ஸோ மோஸ்ட்லி வந்து அனு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷ் லேச்சி இந்த ஜூஸ் தான் வாங்குவாள். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மில்க் ஷேக், மில்க் பேஸ்டு ட்ரிங்க் அது. அதில் வந்து ஸ்ட்ராபெரி, சாக்லேட் இந்த 2 ஃப்ளேவரும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக அதுதான் வந்து எடுப்பாள். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விமன் செக்ஷன், ஹேர் கேர் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், நம்ம ஊரில் கிடைக்கிற நிறைய ஷாம்பூஸ் இங்கே கிடைக்கும். பட் நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இந்த பயோலேண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் இப்போ இந்தியாலேயுமே இந்த பிராண்ட் வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கெராட்டின், பயோலேண்ட் இதெல்லாம் வந்து ஹேர் கேருக்கு ரொம்பவே நல்ல ஒரு பிராண்ட் இதெல்லாம். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹெர்பல் எசன்ஸ் இந்தியாவில் நான் அமேசானில் ஒன் டைம் வாங்கியிருக்கேன். தட் இஸ் ஆல்சோ வெரி நைஸ் ஷாம்பூ. இங்கே வந்து இன்னுமே பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது குவாலிட்டி. அந்த டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் க்ரீம் பார்த்திங்களா, பான்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். பட் வேறு ஃப்ளேவரில் இருக்கும். வாட்டர் மெலன்னா அப்படியே வாட்டர் மெலனுடைய அந்த எசன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த க்ரீமில். ஸோ எஸ், இதெல்லாம் வந்து நமக்கு பிடிச்ச ஒரு செக்ஷன் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பேஸ்ட்டு, ப்ரஷ், டென்டல் கேர், மெயினாக டென்டல் கேர் எல்லாம் ஒரு செக்ஷனில் இருக்கும். அண்ட் நம்மளுடைய சானிட்டரி பேட்ஸ். எனக்கு வந்து இங்கே சானிட்டரி பேட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற பிராண்ட். நான் முன்னாடி கோட்டெக்ஸ் தான் வாங்கியிருந்தேன், சபா கோட்டெக்ஸ்லாம். இப்போ வந்து எனக்கு தேனா அப்படிங்கிற பிராண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ டோன்ட் நோ ஹவ் டு கால் தேனா ஆர் தேனா வாட் எவர். ஸோ டயப்பர் டைப்லேயும் இருக்கும். மெயினாக ட்ராவல் பண்ணும்போது நான் ஃப்ளைட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரியான சானிட்டரி பேட்ஸ் வாங்கிட்டு போயிடுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ளைட்டில் லாங் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நாட் ஒன்லி ஃபார் அ பீரியட்ஸ், நம்மளுடைய வாஷ்ரூம் அசிஸ்டன்ஸ்க்கு கூட இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் எப்பயுமே இது கையில் ஸ்டாக் வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெசல் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்க்ரப்பர், அண்ட் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய க்ளோத்ஸ் வாஷ், துணி பவுடர், ஏரியல் அந்த மாதிரி இங்கே கிடைக்கிற ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். எனக்கு வந்து பர்டிகுலராக ஒரு பிராண்ட் வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக இதுக்கு நடுவில் அனுப்பி பொம்மை எப்போ பார்த்தான்னு எனக்கே தெரில. ஏன்னா இந்த வீடியோ அவள் தான் ஷூட் பண்ணா. ஸோ அவள் இங்கே தான் எடுக்கிறா நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த சைட் போயிருக்கா, எனக்கே தெரியல. எனிவே இந்த பிராண்ட் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இது ஆட்டோமெர்க்காடு அவங்களுடைய ஓன் இது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த ஃப்ராக்ரன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய லிக்விட் ஃபினிஷ் ஆனோடனே நெக்ஸ்ட்டு நான் இது தான் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் இதெல்லாம் என்ன ப்ராடக்ட்னு தெரியல. மேபி ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் அந்த பர்ஃப்யூம் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்றுன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம் அதை. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லைங்களா, பர்கர்ஸ் அண்ட் சாண்ட்விச், அதுக்கான ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்டு கொஞ்சம் சிப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். எனக்கு பொட்டேட்டோ சிப்ஸ், யூஸ்வலாகவே எனக்கு சிப்ஸ்லாம் ஃபேவரட் இல்லை. நான் எடுத்தால் கூட அனுக்காகவும் இவருக்காகவும் டப்பா வைக்கிறதுக்காக தான் மெயினாக எடுப்பேன்.
ஸோ எனக்கு வந்து பொட்டேட்டோவை விட எனக்கு இந்த பனானா இருக்குல்ல, நேந்திரங்கான்னு சொல்லுவோம், அது எனக்கு பிடிக்கும். ஸோ அது ஒரு பாக்கெட் எடுத்தோம். அதுலேயே 2 வெரைட்டி இருந்தது. ஸோ 2த்துலேயுமே ஒரு ஒரு வெரைட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்திருக்கோம் நாங்கள். இவளுக்கு வந்து இந்த டோரிட்டோ, நாச்சோ எல்லாமே பிடிக்குங்க எனக்கு. அதெல்லாம் அவளுக்கு எப்படி பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பிடிக்காது. ஸோ அவளுக்கு என்ன தேவையோ அது எடுத்துக்கிட்டா. அண்ட் லாஸ்ட் செக்ஷன் நினைக்கிறேன், இது ஆல்மோஸ்ட் வி ஆர் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஈட் ஃபுட். நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் அப்படியே சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதான். அதில் பீஸா, காயபேந்தோ, ஐ மீன் கோஸ்டாரிக்கன் ஃபுட்டும் இருக்கும், இட்டாலியன் ஃபுட்டும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஆட்டோ மெர்காடோவில் இந்த செக்ஷனில் வந்து கேஃப்டேரியா மாதிரி வச்சுருக்காங்க. கேஃப்டேரியானா நம்ம ஊர் ஃபுட்டு கிடைக்காது. இங்கே கிடைக்கிற அந்த பர்கர், பன்னு, அப்புறம் ப்ரெட்டு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்கும். அதில் ஆனும் ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ லாஸ்ட்டாக வந்து எனக்கு பாஸ்தா சுத்தமாக இல்லைங்க வீட்டில். ஸோ பாஸ்தா வாங்கணும் அப்படின்னு நல்லவே லாஸ்ட் மினிட்ல எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு சொன்னாங்க, ஐ ரியலி மேக் நைஸ் பாஸ்தாஸ், அதனால கண்டிப்பாக நான் பாஸ்தா வந்து எடுப்பேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய பேரலல், ஐ மீன் இதுக்கப்புறம் பில்லிங் கவுண்டர். அதுக்கு முன்னாடி வந்து நல்லெண்ணெய் இருக்கும். நல்லெண்ணெய் வந்து இங்கே ரொம்ப காஸ்ட்லி தாங்க. பட் ரத்த குழம்பு ஒரு சிலத்துக்குலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அதோடைய ஆக்சுவல் டேஸ்ட்டே வந்து கிடைக்கும் இல்லையா? அதனால் அது எப்பயுமே இவர் வாங்கி கொடுத்துருவார். நல்லெண்ணெய் மட்டும் நான் எப்பயுமே ஸ்டாக் வச்சுருப்பேன் வீட்டில். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே அந்த பியர் ட்ரிங்க்ஸ். அங்கே ஹாட் ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹாட் ட்ரிங்க்ஸ் அண்ட் வைன். இது வந்து பியர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையான அந்த வாட் இஸ் தட் கால், மாய்ஸ்சரைசர், டியோடரண்ட், அதெல்லாம் ஒரு செக்ஷனில் இருக்கும். அதுக்கு பில்லிங்க்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு தேவையான அந்த குக்கீஸ், அதெல்லாம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் கையில் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேண்டீஸ், குக்கீஸ்லாம் இருந்துச்சு இங்கே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இப்போ டிசபிலிட்டி பில்லிங் கவுண்டர் காமிக்கிறேன். இங்கே எல்லா இடத்துலையுமே ஸ்பெஷல் பில்லிங் கவுண்டர் வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 இது தான் வந்து உங்களுக்கு டிசேபிள் பீப்புளுக்கான பில்லிங் கவுண்டராக வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ லாஸ்ட்டுக்கில் இருந்தேன் இல்லைங்களா ஷாப்பிங், அதனால் நான் டுவர்ட்ஸ் ஃபஸ்ட்டு கவுண்டருக்கு போனேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், இதுதான் டிசபிலிட்டி கவுண்டர். ஸோ இங்கேயோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஷாப்பிங் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். See you all soon in my next video. Take care and bye bye.